ஈவன் இஃப் யூ ஃபெயில் காட் won't fail. ஸோ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில எனி ஆஸ்பெக்ட் ஓகேவா, நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தெரியும், நம்ம வெளில சொல்ல தேவையில்ல, ஒரு இண்டிவிஜுவலுக்கு தெரியும் இல்லையா, நம்ம எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை ஃபெயில் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை நம்ம ஃபெயில் பண்ணியிருப்போம், நம்ம இண்டிவிஜுவலாவே நம்ம லைஃப்ல எந்த இடத்துல எல்லாம் ஃபெயில் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு we know that be it in your physical life, அதாவது ஒரு ஹெல்த்தை நீங்க ஒழுங்கா கவனிச்சுக்காம, அதுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் நீங்க கொடுக்காம, ஓவரா எக்ஸாஸ்ட் ஆகி உங்க பாடியவே நீங்க ஹர்ட் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லைன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்களா, ப்ராப்பர் டைம் தி லார்ட் அதை கொடுக்காம யூ மிட் ஹேவ் ஃபெயில் தேர், இல்ல ஆண்டருக்கு விரோதமா நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருக்கலாம், அங்க நம்ம ஃபெயில் ஆயிருப்போம், நம்ம ஃபேமிலிக்கு விரோதமா ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருக்கலாம், அங்க நம்ம ஃபெயில் ஆயிருப்போம், கீழ்ப்படியாம இருந்திருப்போம், இந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் உண்டு. எவ்ரி ஆஸ்பெக்ட் we might have failed. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஈவன் இஃப் யூ மே ஃபெயில் ஐ வில் நாட் ஃபெயில் யூ. நான் உன்னை கை விட மாட்டேன், நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன்.